நீ சிந்திய கண்ணீர், நீ பட்ட துன்பம், அவமானம் சில மனிதர்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம். நீ பட்ட துன்பம் அந்த தெய்வத்திற்கு தெரியும். கர்மா அனைவரும் தக்க பதிலை கற்பிக்கும். கவலையை மறந்து நீ தர்மத்தின் வழியில் செல். அடைவது அனைத்தும் வெற்றி அல்ல, இழப்பது அனைத்தும் தோல்வி அல்ல. நிகழ்வுகள் காலத்தின் கட்டாயம். யாரையும் திட்டாதீர்கள், சாபம் விடாதீர்கள், கெடுதல் நினைக்காதீர்கள். நாம் எதை செய்கிறோமோ அதுவே நம்மை வந்து சேரும். நம் மனம் வருந்தினாலே போதும், நமக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும். சினத்தில் பொறுமையாயிரு, செல்வத்தில் எளிமையாயிரு, ஏழ்மையில் நேர்மையாயிரு, தோற்றால முயற்சியுடன் இரு, துன்பத்தில் துணிவுடன் இரு, இன்பத்தில் கனிவுடன் இரு, பதவியில் பணிவுடன் இரு, கடமையில் கருத்தாயிரு, வாழ்வில் சிக்கனமாக இரு, பேச்சில் நிதானமாக இரு, கல்வியை செல்வமாக கொள், கள்ளமில்லா பக்தி கொள். உன் தோழனை அளவாக நம்பு, ஒரு நாள் அவன் உன் எதிரி ஆகலாம். உன் பகைவனை அளவோடு வெறு, அவன் ஒரு நாள் உனக்கு தோழனாக மாறலாம். நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதில் ஏற்படும் வலி அதிகம்தான். ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக் கொள். கடினம்தான், ஆனால் இதுவே நிரந்தரம். பெருமையோ இகழ்ச்சியோ தானாக வருவதில்லை. உங்கள் கடமையை செய்யுங்கள், எல்லாமே அதில்தான் அடங்குகின்றன. யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன்? யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடு நான் இருக்கிறேன், அது போதாதா? நல்லவை முதலில் நரகமாக தோன்றும், முடிவில் சொர்க்கமாகும். தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும், முடிவில் நரகமாகிவிடும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், அன்புடனும் பக்தியுடனும் ஒருவன் எனக்கு ஓர் இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ நீரோ அளித்தால் அதனை நான் ஏற்கிறேன்.